வணக்கம். பாலிவுட்டில் அக்ஷய்குமார் கிட்ட ஃபூடுவோம் அப்படின்னு மாதவன் முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. ராக்கெட்ரிக்கு அப்புறம் இன்னொரு பயோபிக் இந்த ஜிடி நாயுடு எடிசன் ஆஃப் இந்தியா. துரந்தர் கிட்டத்தட்ட ஒரு பயோபிக் தான். இப்போ இந்த ஜிடி நாயுடு வந்து நம்ம ஊர்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு இனோவேட்டர். அவரை பற்றி ஏன் இது வரைக்கும் யாருமே படம் எடுக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிறது தெரியல. படம் பார்த்ததுக்கப்புறம் அவரோட லைஃப் எவ்வளோ ஈவெண்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு, அது எவ்வளோ தூரம் அட்டகாசமான ஒரு கமர்ஷியல் படமாவோ இல்லை சுவாரஸ்யமான வெப் சீரிஸாவோ எடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறது தோணுச்சு. அண்ட் இவர் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி மற்ற பயோபிக்ஸில் சீன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த ஜிடி நாயுடுவோட கதை என்ன, அதை இந்த படத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்ல சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இலவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. ஜிடி நாயுடு 1984 ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சிலபஸ் அப்டேட் பண்ணுறதை பற்றி மீட்டிங் போயிட்டுருக்கு. ஒருத்தங்களை தவிர எல்லாருமே பழைய பாடத்திட்டத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒருத்தங்க மட்டும் ஜிடி நாயுடுங்கிற மனுஷனை பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியணும், அவர் அச்சீவ் பண்ணதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரை பற்றி இவங்க ரிசர்ச் பண்ணி எழுதி வச்சதை எல்லாரும் படிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கும் போது படம் ஃப்ளாஷ்பேக்கில் ஆரம்பமாகுது. சின்ன வயசுலேருந்தே புதுசாக எதையாவது தெரிஞ்சுக்கணுங்கிற பேரார்வம் இருந்த ஜிடி நாயுடு வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் குரானாலஜிக்கல் ஆர்டரில் நமக்கு சொல்லப்படுது. இதுதான் இந்த படம். யூஎம்எஸ்ங்கிற பேரில் சுதந்திரத்துக்கு முன்னாடியே பல நூறு பஸ் இருக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை ஜிடி நாயுடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பஞ்சு ஆலை ஓப்பன் பண்ணியிருக்காருன்றது தெரியுமா? டிக்கெட் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு. எலக்ட்ரிக் ஷேவிங் ரேசர் ஐடியா இவரோட தான். மோட்டார் வண்டிகளுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிப்பு, பிரபலமான பென்ஸ் கம்பெனி கூட டைப் வச்சு கோயம்புத்தூர்லேயே பென்ஸ் கார் மேனுஃபேக்சர் பண்ண கான்ட்ராக்ட் ஒப்பந்தம்லாம் போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? என்ன மாதிரியே உங்களுக்கும் கவுண்டமணி காமெடியில் தான் ஜிடி நாயுடுங்கிற ஒருத்தரை பற்றி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும். இன்று ஒரு தகவல்னு பாப்புலர் ட்ரிவியாஸை படிக்கிற மாதிரி அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த படத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு டிராமாவா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. சின்ன வயசு நாயுடு ஒரு மோட்டார் பைக் வாங்க என்னெல்லாம் பண்றாருன்றதை காட்டுற அந்த சீன்லயே அந்த கேரக்டர் எப்படி பட்டதுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இப்படி அந்த கேரக்டரை வச்சு வர சீன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கு. ஒரு சிங்கிள் பஸ் அப்படியே டிராவல்ல பிரான்ச் அவுட் ஆகி நிறைய பஸ்ஸஸா மாறுற ஐடியா செம்மையா இருந்தது. சத்யராஜ் கேரக்டரோட இன்ட்ரோ, தென் அந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டுற அந்த சீக்வன்ஸ் ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஜிடி நாயுடு ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸுமே கூட இனிஷியலா என்கேஜிங்காக தான் இருக்கு. என்னதான் பயோபிக்கா இருந்தாலுமே கூட அந்த போர்ஷன்ஸ்ல அவர் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை ஆமா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பாவம் அப்படின்ற மாதிரி நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அவர் எதிர்க்கணும்னு டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் பண்ற ஒவ்வொரு பிளானையும் அவர் முறியடிக்கிற விதம் ஒரு சில இடங்கள்ல கிளாப் ஒத்தி மூமெண்ட்ஸா இருக்கு. கிளைமேக்ஸ்லயும் ஒரு ஐடியாவை நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இவ்வளவு அட்வென்ச்சரும் டிராமாவும் இருக்கிற ஒரு லைஃபை 2.5 மணி நேரத்துக்குள்ள சொல்ல ட்ரை பண்ணது தான் மேக்கர்ஸுக்கு பெரிய சேலஞ்சா ரெஸ்ட்ரிக்ஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு இருந்தா எதை சொல்றது எதை வர்றது அப்படின்னு தானே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமான எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படிங்கிற ஆசையில இதை ஒரு கிரிக்கெட் ஹைலைட்ஸ் வீடியோ மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இப்படியான பயோபிக்ஸுக்கு இருக்க வேண்டிய அந்த சோல் அப்படியே கரைஞ்சு காணாமல் போயிடுது. அவர் லைஃப்பில் ஒவ்வொரு சம்பவமுமே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது, அது உண்மைதான். ஆனால் அப்படியான எக்ஸைட்டிங்கான சம்பவங்களை வரிசையாக அடிக்கிட்டால் மட்டுமே போதுமா? அவரோட லைஃப் என்ன, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்ன, இப்படி ஒரு அப்சஷன் அவருக்கு ஏன் வந்துச்சுன்னு இது எதையுமே டீடைலிங் பண்ணல. அப்படி பண்ணாமல் அவருடைய கண்டுபிடிப்பு, அந்த கண்டுபிடிப்போடைய அடுத்த கட்டம், அதுக்கு வர பிரச்சனை, தென் இதே பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்படி கொண்டு போனதுனாலே எமோஷனலாக படம் எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. சேனல் மாற்றும் போதோ ஸ்க்ரால் பண்ணும்போதோ டக்குன்னு ஒரு சீன் கண்ணில் மாட்டி செம்மையா இருக்கே அப்படின்னு தோணும்ல, அப்படிதான் இருக்கு மொத்த படமும். எந்த வேலையை எடுத்தாலும் எப்படி அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது, எப்படி ஒரு மிகப்பெரிய பஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு, 2வது கல்யாணம் முடிஞ்சதும் எப்படி அதிக வயசு வித்தியாசம் இருக்கிற 2 பேர் ஒத்து போக ஆரம்பிச்சாங்க, டக்குன்னு பல வருஷங்கள் அப்படியே தாண்டி வராங்களே, அப்போ நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே நம்மளுக்கு மர்மமாக தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்லலாம் செம்ம எமோஷனலான ஒரு ஃபோன் சீன் வரும். ஜெர்மனிலேருந்து கால் பண்ணுவார், அதில் அவர் நல்லாவும் நடிச்சிருந்தார். ஆனால் அதை இன்னும் கூட பெட்டராக ஸ்டேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படியே ஒரு இம்பாக்டும் கொடுக்காம கடந்து போக வச்சிடுறாங்க. சிலதெல்லாம் ரொம்ப கன்வீனியன்டான ரைட்டிங்காகவும் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் வைஃப் கூட எந்த பஞ்சாயத்தும் இல்லாத ரொம்ப பாசமாகவும் இருக்கிற ஒருத்தர் எப்படி 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது கூட இன்னும் கன்வின்சிங்காக சொல்லப்பட்டிருக்கலாம். ஜிடி நாயுடுங்கிற மனுஷனுடைய வெற்றியும் சரி தோல்வியும் சரி எதுக்குமே சரியான பிரீதிங் ஸ்பேஸ் இந்த படத்தில் கொடுக்கப்படலை. ஓகே, இப்போ ஒரு பவுண்டரியை காட்டியாச்சு, அடுத்து ஒரு 6-ஐ காமிப்போம், அடுத்து ஒரு விக்கெட்டை காமிப்போம், அடுத்தடுத்த ஹைலைட்டுக்கு நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. இதனால தூரத்துலேருந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கே தவிர நாம அந்த கேரக்டர் பக்கத்தில் போகவே முடியல. வில்லன்கள் சைட்லையுமே கூட ஜெயராம் கேரக்டருக்கான ப்ராப்பரான ஒரு பேக்ரவுண்ட் மோட்டிவேஷன்லாம் சொல்லப்படுது. ஆனால் கருணாகரன் ஏன் இப்படி இருக்காரு, வினய் கேரக்டருக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு எதுக்குமே ப்ராப்பரான டீடைலிங் இல்லை. ஜஸ்ட் இது ஒரு ஈகோ, ஜஸ்ட் இது ஒரு பொறாமை அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் பிளெயின் தமிழ் சினிமா வில்லன்களாக தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கிரிக்கெட் ஹைலைட்ஸ் அப்படின்னா, செகண்ட் ஆஃப் இந்த ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் நம் முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை டைப்பில் ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மூடில் இருக்குது. ப்ரொடக்ஷனாக பார்க்கும்போது லிமிடெட் பட்ஜெட்டில் முடிஞ்ச குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க. பட் சுமாரான அந்த ஏஐ சீன்ஸ் சிஜி எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம்.
மாதவன் கேரக்டருக்கான மேக்கப் மோஸ்ட்லி சிறப்பாக இருந்தாலுமே கூட மற்ற கேரக்டர்ஸோடைய மேக்கப்பில் இன்னும் கூட கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஜெர்மனியில் திடீர்னு ஒரு மாண்டேஜில் மாதவனுக்கு தாடி முளைக்கிறதுலாம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. பிரீடா கேரக்டருக்கு வயசான மாதிரி காட்டின விதம், சில மோசமான விக் சாய்ஸஸ் இதெல்லாமே கூட படத்தோட நம்மளை கனெக்ட் பண்ண விடாமல் தடுக்குது. மாதவன் ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காரு. சில காட்சிகளை கொஞ்சம் அதீதமான ஆக்டிங்கில் நாடகத்தனமாக தெரிஞ்சாலுமே கூட ஓவராலாக படத்துடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது இவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான், இவருடைய ப்ரெசன்ஸ் தான். துஷாராவும் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. எவர் டிபெண்டபிள் சத்யராஜும் ஜெயராமும் தங்களுடைய கேரக்டர்ஸை ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. கருணாகரன், அப்துல்லி, முரளிதரன், நந்து, சில சீன்ஸே வர பிரியாமணி, ஷீலா, அதித்தி பாலன், தம்பி ராமையானு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கோவிந்த் வசந்தாவோட இசை எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகிற நரேஷனை கொஞ்சம் பிடிச்சி நிறுத்தி மூச்சு வாங்க வைக்க ட்ரை பண்ணுது. தீ மியூசிக் மாதிரி ஒன்று ரெக்கரிங்காக வந்துச்சு, அது கேட்க நல்லா இருந்தது. அரவிந்த் கமலநாதனுடைய சினிமாகிராஃபி, பிஜித் பாலா எடிட்டிங் ரெண்டுமே டீசென்ட். அந்த கால பைக்ஸ், கார்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய பொருட்கள் வரைக்கும் ரொம்ப மெனக்கெட்டு டிசைன் பண்ணியிருக்கிற ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுக்கு பாராட்டுகள். சில கார்ஸ்லாம் அடிச்சுலாம் உடச்சிருக்காங்க, எப்படி அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றதே தெரியல. செம்ம ஒர்க் நிஜமாவே. மொத்தத்தில் இந்த ஜிடி நாயுடு ஒரு சுவாரஸ்யமான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை பார்க்குற ஃபீலிங்கை தருது. ஒரு படமாக ஜிடி நாயுடுங்கிற ஒரு பர்சனாலிட்டியை இன்னும் கூட பெட்டராக கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு தோண வச்சுச்சு. ஜஸ்ட் பேசிக்காக அவரை பற்றின ஒரு அவேர்னஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டு போனால் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல இந்த படம் மொத்தமாகவே ட்ரை பண்ணுங்கள். பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.